பெண் குழந்தைங்கனாலே அழகு தாங்க. அதில் இவங்க பாவாடை சட்டை, இந்த மாதிரி ஜுவல்ஸ் இதெல்லாம் போட்டு பார்க்கும்போது இன்னும் அழகாக இருப்பாங்க. இன்றைக்கி எங்கள் பாப்பா ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்குது. அதுக்காக அவளுக்கு ராணி கிட்ட போட்டு வர சொன்னாங்க. நானும் அவளை அழகாக ரெடி பண்ணிவிட்டேன். நார்மலாக ஃபவுண்டேஷன், லிப்ஸ்டிக் அதெல்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஹேரில் அந்த அக்சசரிஸ்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்படிலாம் அவளை ரெடி பண்ணோடனே அவள் அழகாக க்யூட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டா. நீங்களே பாருங்கள், பார்க்க க்யூட்டாக இருக்குது. இந்த மாதிரிலாம் அவள் நார்மலாக இருக்கும்போது பண்ண மாட்டாள். இந்த மாதிரி நான் மேக்கப்பு, இந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் போட்டோடனே அவளோட ரியாக்ஷனே தனியாக இருக்குது. கை வச்சு என்னென்னமோ செய்கிறா, சிரிக்கிறா. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க மாட்டாள். இந்த மாதிரி பாவாடை சட்டை போட்டாலே குத்துதுன்னு அடம்பிடிப்பாள். மோஸ்ட்டாக எல்லா பசங்களும், நான் நிறைய பசங்க பார்த்துருக்கேன், நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஃப்ராக்கு அப்புறம் இந்த மாதிரி பாவாடை சட்டைலாம் பிடிக்காது. மோஸ்ட்லி குட்டீஸுங்களுக்கு அவங்கெல்லாம் மோஸ்ட்டாக காட்டன் ட்ரெஸ் போட்டே பழக்கமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு பிடிக்காது. ஆனால் வளர வளர அவங்க இந்த ட்ரெஸ்ஸை போட ஆசைப்படுறாங்க. ஸோ எனக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. நான் போடுறேன்னு சொன்னோடனே அவ்வளோ மம்மி நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வியர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. பாருங்கள், நான் எல்லாம் வியர் பண்ணோடனே எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கிறான்ட்டு. அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளாக அவளுக்கு மேக்கப் போட்டு விட்டுருக்குறேன். இந்த கெட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக ஒரு குட்டியாக ஒரு ஷால் எடுத்து அவளோட ஹேரில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஃபைனலாக ராணி லுக் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லுக் எப்படி இருக்குதுன்றது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.